வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் அகைன் மீ முரளிகிருஷ்ணன். நம்ம இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஜிஎன்பி, ஜிடிபிக்கும் ஜிஎன்பிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அந்த ரெண்டை பற்றி கிளியராக பார்க்கலாம். ஸோ நம்ம ஜிடிபினா என்ன சொன்னோம் அப்படின்னா, ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே உற்பத்தி ஆகக்கூடிய மொத்த உற்பத்தி ப்ளஸ் சேவை, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஜிடிபி கிடைக்கும். ஸோ இந்த ஜிடிபியில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே யாரெல்லாம் வந்து வேலை செய்வான்னு தெரியாது. ஃபாரினர் நிறைய பேர் கூட வந்து ப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகலாம். பெரிய பெரிய கார் கம்பெனிலாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா எதுவுமே இந்த மாருதி சுசுகி, ஹீரோ ஹோண்டா, சுசுகி இதெல்லாம் வந்து ஃபாரின் கம்பெனிஸ். அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸுமே வந்து அந்த ப்ரொடக்ஷனில் பங்கு பெறலாம். ஸோ என்ன ஆகுதுன்னா, இந்த ஜிடிபியில் ஒன்லி இந்தியன்ஸாக இருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. இந்தியன்ஸ் ப்ளஸ் ஃபாரினர்ஸும் இருப்பாங்க. ஸோ இதில் வந்து நான் என்னென்னா, ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை கணக்கிடுறதுக்கு அந்த நாட்டுடைய உற்பத்தி உழைப்பு, ரொம்ப பர்டிகுலராக சொன்னால் உழைப்பு தாங்க. நம்ம நாட்டு மக்களுடைய உழைப்பு எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுறது தான் இந்த ஜிடிபி ஜிஎன்பி தான். ஸோ இந்த ஜிடிபியில் இந்தியாவோட உண்மை கால்குலேஷன் கிடைக்காது. ஏன்னா இங்கே நிறைய ஃபாரினர்ஸோட உழைப்பும் கலந்துருக்கு. அதே சமயம் நிறைய இந்தியன்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்தியாவிலேருந்து வெளியில் போய் இன்னொரு ஃபாரின் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட உழைப்பை நம்ம நெக்லிஜ் பண்ணுறோம், கட் பண்ணுறோம். ஒன்லி நம்ம பவுண்டரின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்தியாவிலேருந்து எவ்வளோ பேர் ஃபாரினில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுடைய ஒர்க்கு, அவங்களுக்கான சேலரி, அவங்களுடைய உற்பத்தி ஆகக்கூடிய பொருளோட மதிப்பை நம்ம கணக்கிடுறோமா? ரொம்ப நீங்கள் பொருள் உற்பத்திலாம் போக வேண்டாம், உழைப்பு, மனித உழைப்பை மட்டும் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இந்திய மக்களோட உழைப்பு மட்டும் இல்லை, வெளிநாட்டு மக்களின் உழைப்பும் கணக்கிடப்படுகிறது. ஸோ இது கரெக்டாக இருக்காது. அதே சமயம் நம்ம வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்ம இந்திய மக்களின் உழைப்பும் கண்டுக்கலை, நம்ம அதை கால்குலேஷன் எடுக்கவே இல்லை. ஸோ இதுவும் கரெக்டான ஒரு கணக்கு, ஜிடிபிங்கிறது கரெக்டான கணக்கெடுப்பு இல்லை. ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு தான் ஜிஎன்பி அப்படிங்கிறது உள்ளே வருது. இந்த ஜிஎன்பினா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே நீ என்ன பண்ணிட்ட, மொத்தம் உள்நாட்டு இது கண்டுபிடிச்சிட்டியா, ரைட்டு, என்ன பண்ணுற, ஒரு நாட்டு பவுண்டரிக்குள்ள உற்பத்தி ஆகக்கூடிய மொத்த பொருள் அப்புறம் சேவை, இதோடைய மொத்த கூடுதல் ஜிடிபின்னு சொல்லிட்டியா. நான் இப்போ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வெளிநாட்டிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு வரக்குள்ள இதை இந்தியான்னு வச்சுக்கோங்க, வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய மணி இருக்கா, அதை ஆட் பண்ணு. ஏன்னா அவன் உழைச்ச அமிச்ச காசு தானே இந்தியாவுக்குள்ளே வரும். ஸோ அந்த அமௌண்ட்டை நீ ஆட் பண்ணு. இதோடு சேர்ந்து அதை ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் எதை பண்ணுற அப்படின்னா, இந்த ஃபாரினர் இருக்கான்ல, இவனோட உழைப்பை, இவனுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை மைனஸ் பண்ணு அப்படின்றான். ஸோ ஒரு நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய மொத்த பொருட்களின் உற்பத்தி மற்றும் சேவை அதை ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஃபாரின்லேருந்து வரக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் உழைச்சு அனுப்பக்கூடிய பணத்தை அதையும் நீ ஆட் பண்ணி, இங்கே உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஃபாரினர்ஸ் அவனுக்கு கொடுக்கக்கூடிய ரெண்ட்டு, உள்நாட்டில் நின்று கொடுப்ப நிறையா ஃபாரினர்ஸ் கொடுக்குற ரெண்ட்டு, அவனுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ப்ராஃபிட், நிறைய பெரிய பெரிய கம்பெனி கொலாபரேட் பண்ணுவோம். எம்என்சி கம்பெனிலாம் சொல்லுவாங்கள்ல, நம்ம கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியும் ஃபாரின் கம்பெனியும் கொலாபரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவனுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராஃபிட்டு, அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஷேரு, சேலரி, இதெல்லாம் நீ கழிச்சிட்டு நீ என்ன பண்ணுவேன்னா, நிறைய இந்தியன்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, நிறையா ஃபாரின் கண்ட்ரீஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அந்த ஃபாரின் நிறைய இன்வெஸ்ட், இந்த டாடா பிர்லா, ரிலையன்ஸ், அம்பானி இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, நிறையா ஃபாரின் கண்ட்ரீஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிடைக்கக்கூடிய ஷேர், எப்படி நிறைய வெளிநாட்டவர்கள் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணி 2 ப்ராஃபிட் ஷேர்லாம் எடுக்காங்களோ, அதே மாதிரி நிறைய இந்தியன்ஸ் வெளிநாடு நாடுகளில் இன்வெஸ்ட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஷேரு, சேலரி, ப்ராஃபிட் இதையும் ஆட் பண்ணிக்கோ. ப்ளஸ் நிறைய வெளிநாடுகள் உழைக்கக்கூடிய இந்திய மக்களின் உழைப்பு அதையும் ஆட் பண்ணிவிட்டு இதை மைனஸ் பண்ணிட்டு அவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஜிஎன்பி. இந்த ஜிஎன்பி அப்படிங்கிறது தான் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட், மொத்த தேசிய உற்பத்தி. ஸோ தேசிய உற்பத்தி அப்போனா என்ன ஆகுது, தேசிய அப்படின்னாலே என்ன செய்யுது, நம்ம நாடு இந்தியாவுடைய மொத்த உற்பத்தின்னு ஆகுதா, புரியுதா? ஸோ ஜிடிபி அப்படிங்கிறது கிராஸ் மொத்த உள்நாட்டு உற்பத்தி தான், அங்கே யாரும் ஸ்பெசிஃபை பண்ணவே இல்லை. இங்கே ஜிஎன்பி அப்படிங்கிறது மொத்த தேசிய உற்பத்தி, நம்ம நாட்டு மக்களுடைய உற்பத்தி எவ்வளவு, நம்ம நாட்டு மக்களின் உழைப்பு எவ்வளோ மட்டும் கரெக்டாக இங்கே கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இங்கே உற்பத்தி ஆகக்கூடிய அந்த ஜிடிபியில் இருக்கக்கூடிய உற்பத்தி சேவை ரெண்டையும் எடுத்துகிட்டு வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஷேர், சேலரி, ப்ராஃபிட், அப்புறம் ஃபாரினர்ஸ் வெளிநாட்டு மக்கள் உழைக்கக்கூடிய உழைப்பு இதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் இங்கே இருக்கக்கூடிய ஃபாரினர்ஸுடைய 2 ப்ராஃபிட், ஷேர், சேலரியை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மொத்த தேசிய உற்பத்தி கிடைச்சிரும். இது இல்லாமல் இன்னொன்று 2 இருக்குது, என்னென்னா என்டிபி, என்என்பி. அது என்ன என்டிபி என்என்பினா, ஒன்றுமே இல்லைங்க, ஜி அப்படிங்கிறது மொத்தம்னு சொன்னோமா, என் இந்த இடத்துல என்ன அப்படின்னா நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், என்என்பினா நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். ஸோ என் அப்படிங்கிறது என்ன, நிகர, ஒன்றும் இல்லை நிகரம், அந்த மொத்தத்துலேருந்து சில இதை கழிக்க போகிறோம். மொத்தம் நிகர அப்படின்னா என்னது, கழிக்க போகிறோம். நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்களேன், கிராஸு, இதில் இருந்து நான் நெட்டை போடுதேன். நெட்டுன்னா என்ன, வலையை தூக்கி போடும்போது தேவையில்லாத கழிவுகள் போகும், அந்த வலையில் மீதி என்ன மாட்டியிருக்கோ அதான் நெட் நிகர.
நீங்கள் தண்ணியில் நெட்டை போட்டிங்கன்னா என்ன சார் தண்ணிலாம் போக நமக்கு மீட் பண்ணிட்டு கிடைக்குமா, அதே மாதிரி கிராஸில் நீங்கள் நெட்டை போடுவீங்க. நெட்டை போடுதுன்னா தேவையில்லாத கழிவுகள் போக மீதி நம்ம கிடைக்கக்கூடியதான் நெட் நிகர. அது என்ன கழிவு அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இப்போது NDP என்னென்னா நான் என்ன சொல்லிட்டேன், நெட்டத்துக்கு எதில் போடுவோம், மொத்தமாக இருக்கிறதுல போடுவோமா, மொத்தமாக என்ன இருக்குது GDP, மொத்தமாக இருந்து போடுவோமா, போட்டு தூக்கும் போது எதெல்லாம் கழியும் அப்படின்னா நெட்டை தூக்கும் போது கழிஞ்ச போது மீதி மட்டும் தான் நெட்டில் இருக்கும். என்ன கழியும் அப்படின்னா டிப்ரிசியேஷன் சொல்லுவாங்க, அதை தேய்மானம் அப்படிம்பாங்க. இங்கே என்ன தேய்மானம் அப்படின்னா இந்த சர்வீஸ் ஆகக்கூடிய பொருள் தேயாது, ஏன்னா அந்த லேண்டு தான், அங்கே ஒன்றுமே தேயாது. ஆனால் இங்கே உற்பத்தி ஆகக்கூடிய பொருள் நிறையா தேய்மானம் வரும். நீங்கள் ஒரு பைக் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பைக்குக்கு வந்து வருஷம் வருஷம் வாங்கி நீங்கள் 2 வருஷமே விற்றீங்க அப்படின்னா அதோடைய மதிப்பு கம்மியாகும், ரைட்டாக கம்மியாகும். இப்போ நீங்கள் 80,000 வாங்குறீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் விற்கும்போது 75,000 70,000 விற்கலாம். இதே ஒரு 10 வருஷம் கழிச்சு வாங்கினீங்கன்னா விற்றீங்க அப்படின்னா என்ன ஆகும், 80,000 ஒரு பைக் வாங்கி 10 வருஷம் கழிச்சு விற்கிறப்ப என்ன ஆகும், 20,000 தான் போகும். என்ன அப்படின்னா வருஷத்துக்கு வருஷம் அதோடைய தேய்மானம், நீங்கள் எவ்வளோ மெஷின்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அது வந்து தேய்மானம் அடைஞ்சிட்டே இருக்கும். அந்த தேய்மானத்தை கணக்கு பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஒரு கோதுமை தயாரிக்கிற அந்த மிஷினை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மிஷின் தேஞ்சு உடஞ்சிரும், அதில் போல்ட்டு போகவே வாய்ப்பு இருக்குது, அதோடைய அந்த கட்டிங் பிளேட்லாம் வந்து மழுங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணணும், அதை மாற்றணும், அந்த மிஷின்ஸ் அப்பப்போ சரி பண்ணணும். அந்த ரிப்பேர் ஒர்க்லாம் இருக்குல்ல, அந்த ரிப்பேர் ஒர்க்கு பதிலாக என்ன செய்வாங்க, அதுக்கு ஆகக்கூடிய செலவை என்ன செய்வாங்க அப்படின்னா டிப்ரிசியேஷன் சொல்லிட்டு கழிச்சிருவாங்க, தேய்மானம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதை என்ன சொல்லுவாங்க தமிழில் பொது மூலதன கழிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீ மூலதனம் பண்ணுற அந்த மூலதனத்துலேருந்து அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அது யூஸ் பண்ண அதுக்கு ஆகக்கூடிய அந்த ரிப்பேர் ஒர்க்குக்கு நீ செலவு பண்ணுற, அந்த செலவு நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அதோடைய தேய்மானம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கழிச்சிடுறேன். இது வந்து NDP. இதே மாதிரி GNP, இந்த GNPயில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா NNP. இந்த NNPயில் என்ன செய்வாங்கன்னா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். ஏன்னா இந்த நல்லா கேட்டுக்கோங்க, NDPயும் NNPயும் கிராஸ்லேருந்து தான் எடுக்க முடியும். எப்போவுமே கிராஸில் இருந்தால் நெட்டு போட்டு நெட் எடுக்க முடியும், ஓகேவா? ஏன்னா கிராஸுங்கிறது மொத்தம், நெட் அப்படிங்கிறது நிகரம். ஸோ மொத்தத்துலேருந்து எதையோ கழிச்சிட்டு நம்ம நிகரமாக எதாவது எடுத்துக்கிறோம். ஸோ இந்த GNPலேருந்து அகைன் இங்கே டிப்ரிசியேஷன், இந்த டிப்ரிசியேஷன். ஸோ எல்லா இடத்துலையும் தேய்மானம் அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் GDPக்கும் GNPக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு எக்கனாமி ஒரு பெரிய டஃப்பான விஷயமா இருந்திருக்கும். அப்படி உங்களுக்கு இந்த GDP GNPயும் வந்து இது வரைக்கும் எனக்கு புரியலை, இது ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, இல்லை இதோட இன்னும் ஈஸி வேலை நீங்கள் சொல்லலாம் நல்லாயிருக்கும்னு நீங்கள் சொன்னாலும் உங்களுடைய சஜஷனை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு எக்கனாமி எவ்வளோ எளிமையாக உங்களுக்கு புரியலைன்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி உங்கள்கிட்ட கொண்டாந்து தர்றது தான் என்னுடைய மொத்த எய்மாக இருக்குது. ஸோ எக்கனாமி எனக்கு கஷ்டம், அதனால் நான் வந்து TNPSCயோ UPSCயோ என்னால் சரியாக பண்ண முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு தடையாக இருக்குன்னா கண்டிப்பாக அதை பிரேக் பண்ணி தரதுக்கான எல்லா விஷயங்களும் நாங்கள் உங்களுக்கு செய்து ரெடியாக இருக்கோம். நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக் என்னங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சஜஸ்ட் பண்ணுங்கள். நம்ம பார்த்த GDP GNPலேருந்து ஒரு கொஸ்டின், அதுவும் உங்களுடைய புத்தகத்துக்கான கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு நாட்டுடைய உண்மையான பொருளாதாரம் எதிலிருந்து கணக்கிடப்படலாம், GDPயில் இருந்தால் GNPயில் இருந்தால்? ஆன்சர் என்னங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு எக்கனாமிக் டாபிக் என்னென்ன டாபிக் வேணுங்கிற சஜஷனையும் நீங்கள் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அப்கமிங் டேஸில் எல்லா டாபிக்ஸையும் நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கோம். தேங்க்யூ.